தேர்தல் செலவை அரசே ஏற்கலாம் என்கிற ஆலோசனையை தாங்கள் ஆதரிக்கவில்லை என்று நாடாளுமன்ற கமிட்டியிடம் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் செலவை அரசே ஏற்றாலும் அதனையும் மீறி வேட்பாளர்கள் சொந்தமாக செலவு செய்தாலோ அல்லது அவர்களுக்காக வேறு யாரேனும் செலவிட்டாலோ அதனை கண்காணிக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. அதற்கு பதிலாக அரசியல் கட்சிகள் பணம் செலவு செய்யும் விதத்தை முற்றிலும் மாற்றியமைக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் ஆலோசனை கூறியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 6 மாத சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நிறுத்தி வைக்குமாறு குடியரசுத் தலைவரிடம் கொல்கத்தா நீதிமன்ற நீதிபதி கர்ணன் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதை அவரது வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பரா டெல்லியில் தெரிவித்தார். நீதிபதி கர்ணனின் மகன் சுகன் மற்றும் தங்கள் தரப்பு வழக்கறிஞர்களுடன் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று அவரது செயலாளர் அசோக் மேத்தாவிடம் கோரிக்கை கடிதத்தை அளித்ததாக மேத்யூஸ் தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நீதிபதி கர்ணன் நேரில் சந்திக்க நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி கர்ணன் கைது செய்யப்பட்டால் தனக்குள்ள வாய்ப்புகள் மூலம் அவரால் தீர்வு பெற இயலாத சூழல் ஏற்படும் என்பதால் தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோருவதாகவும் மேத்யூஸ் தெரிவித்தார்.